Praise God, hallelujah, thank you Jesus. So நம்ம போன வாரம் வந்து நம்ம biblical meditation 3ல நம்ம பார்த்துன்னு இருந்தோம். அதோட கொஞ்சம் continuation அதை முடிச்சு அப்படியே நம்ம 4க்கு போகலாம். Praise God. வந்து ஆரம்பிச்சு, அதாவது ஆடம்ல இருந்து ஆரம்பிச்சு இயேசு ரெசரக்ஷன் வரைக்கும் all the promises, assurance are all about டீச்சிங் அஸ். எப்படி கத்துறது, அதாவது ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எல்லா டீச்சிங்கும் என்ன கத்துறதுன்னா உங்களுடைய ஃபோக்கஸை எப்படி ஷிஃப்ட் பண்றது, உங்களுடைய பிசிக்கல்ல இருந்து உங்க சரீர ரீதியில இருந்து பாக்குற காரியத்துல இருந்து எப்படி ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க ஷிஃப்ட் பண்றது ஃபோக்கஸ். அதுதான் நீங்க நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குது, பைபிள் கத்து கொடுக்குது. பிரைஸ் காட். அப்போ எல்லாமே என்ன, கொலோசியன்ஸ் 1:27 பாக்குறோம், லூக் 17:21 பாக்குறோம். கர்த்தருடைய ராஜ்யம் எங்க இருக்குதா, நமக்குள்ள, நம்ம கையில. ஓகே, அந்த வசனங்கள் இருக்குது. கிங்டம் ஆஃப் காட் இஸ் இன் யூ, வித்இன் யூ. அதாவது என்ன ஃபோக்கஸ் கத்து கொடுக்குது, என்ன ஷிஃப்ட் பண்ண கத்து கொடுக்குதுன்னா, எக்ஸ்டர்னலா நீங்க நம்ம வாழ்றோம் இல்லையா, பிசிக்கலா கண்ணில் பார்த்து, அந்த எக்ஸ்டர்னலா கண்ணில் பார்க்குற காரியத்துல இருந்து இன்டர்னலா இதயத்துல நமக்கு ஆண்டர் கொடுத்துருக்க வார்த்தையை பதிய வச்சு இதயத்துல எப்படி நம்ம இன்டர்னலா ஷிஃப்ட் பண்றது தான் நமக்கு வசனம் கத்து கொடுக்குது. ஹவு டு ஃபோக்கஸ் யூ எக்ஸ்டர்னலி லிவிங் டு இன்டர்னலி லிவிங். வெளியரங்கமா வாழ்வது காட்டிலும் எப்படி நம்ம இதயத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியங்கள், இமேஜினேஷன்ல, கற்பனையில எப்படி வாழ்றது, கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறத எப்படி நீங்க கற்றுக்கொள்ளணுங்கிறதா பைபிள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ உங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, லுக் அட் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க கவனிங்க, உங்களுக்குள்ள என்ன நடக்குது, எப்படி நீங்க இருக்கிறீங்க நீங்க பாருங்க. Praise God. How to look at yourself? How are you going to look at yourself? அதுக்கு தான் சொல்றது put on the newness of life. புது மனுஷனை அணைந்து கொள். நம்ம ஒரு காரியத்துல போயினே இருப்போம், திடீர்னு தேவையில்லாத காரியம் நடுவில் வரும், வந்து நம்மள எங்க போவோம், அப்படி பின்னாடி டிராக் பண்ணி போவோம், திரும்பவும் பழைய மனுஷன். அப்புறம் நம்ம என்ன ஆயிடும், அதுல போன உடனே ஐயோ நம்ம தப்பு பண்ண, புது மனுஷனுக்குள்ள வர ட்ரை பண்ணதுக்குள்ள ஒரு கில்ட் வந்துடும் நமக்கு. சரி இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. அதுவும் சேட்டன் கொடுக்கறது தான். குற்ற உணர்ச்சி, கில்ட்டு, ஏந்திக்கலையே, போலியே, படிக்கலையே, சாப்பிடலையே, இப்படி ஆயிடுச்சு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, ஏன் தான் நான் இப்படி பண்ணணும், இது எல்லாமே வந்து சேட்டன் கொடுக்குற கில்ட்டு. எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருணும். எல்லாமே ஆர்டர் நமக்காக முடிச்சுட்டாரு சிலுவையில். பிரைஸ் காட். நம்ம நீதிமான் தான், அங்க ஒரு இஃபோ பட்டும் இல்ல. பிரைஸ் காட். அப்போ என்ன நடக்கும், நீங்க இந்த மாதிரி புது மனுஷனை அணைந்து கொள்ளும் போது இப்ப என்ன நடக்கும்னா, உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய ஃபினான்ஸ் எல்லாமே வார்த்தையோட அலைன் ஆகும், ஒட்டு போகும். நம்ம படிச்சோம் இல்லையா, அவருடைய யோக்கு, அதாவது அந்த 2 மாடு ஒன்னா நடந்து போனாதான் இல்லையா, அப்போ அவரு அந்த நியூனஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும் புது மனுஷனை அணைந்து கொள்ளும் போது. பிரைஸ் காட். அப்ப எப்படின்னா, ஒரு கோட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிளிப்பிங் இன்டு அ கோட், ஒரு கோட்டுல எப்படி நம்ம பூந்துக்கிறது, அப்படியே அந்த கோட்டுல போறது எப்படின்னா, புட்டிங் வந்து நியூனஸ், எஃபிஷியன்ஸ் 4:23 பார்த்துக்கிறோம். அந்த புதிய மனிதனை நம்ம அணைந்து கொள்வது எப்படி, how do I get into it? Proverbs 4:23 இது நம்ம படிக்கும். Out of subconscious mind comes issues of life. தமிழ்ல எடுத்துங்க படிக்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். எதை காத்துக்கணுமா, எதுக்கு அவன் சரீரத்தை காத்துக்கணும்னு சொல்றாங்களா, ஏன்னா அதை காத்துனாலே உடம்பு எல்லாமே நல்லா இருக்கும். பிரைஸ் காட். எல்லா காவலோடு உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பிரைஸ் காட். அதுல இருந்து என்ன புறப்படுமா, ஜீவ ஊற்று புறப்படும், லிவிங் வாட்டர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதயத்தை எந்த அளவுக்கு காத்துக்கணும்னா, நம்ம வந்து இந்த இதயங்கிறது இங்கே வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி பேசுது. உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாத்து கொள்ளணும். எந்த காரியம் போய் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, இப்போ நமக்கு எதிராக நமக்கு ஒருத்தர் செய்கிறாங்க, ஏதோ நமக்கு அவங்க மேலே வருத்தம் இருக்குது, அவங்கள பார்த்து சிரிக்க கூட முடியாது, நம்மளால அவங்க நல்லா பேசக்கூட முடியாது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம வந்து ஹெல்த் கூட பார்த்தேன்னா இப்படி நோ, இப்போ நான் ஒரு வேளை நான் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஐயோ எனக்கு நோ வந்துச்சு, இது என்னவா இருக்கோ, ஏதா இருக்கோ, இதனாலுக்குமா 8 வருஷத்துக்கு முன்னாடி இது நோ வந்துச்சு, இந்த தாட்ஸ் எல்லாம் வந்துச்சு, 8 வருஷத்துக்கு முன்னாடி இது நோ வந்துச்சு, அதனால இது வந்திருக்குமா, அந்த தாட்ஸ் நான் பிரேக் பண்ணி அப்புறப்படுத்துற இயேசு நாமத்தினால இந்த தாட்ஸ் எல்லாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் என் ஆண்டவர் ஆல்ரெடி குணம் ஆக்கிட்டார்த்தா, இதற்கு மேல என்கிட்ட வர்றதுக்கு எதுக்குமே அத்தாரிட்டி இல்லை. ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இப்படி நான் பேசி தான் நான் ஓவர் கம் பண்ணேன்.
வார்த்தையை சொல்லி சொல்லி, அதாவது ஹோப் அகேன்ஸ்ட் ஹோப். அதாவது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், இந்த நோவு எனக்கு வந்துச்சு, இல்லை இந்த காரியம் எனக்கு இருந்துச்சு, அந்த நம்பிக்கைக்கு எதிராக தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையா நம்ம வைக்கணும். ஏப்ரஹாமுக்கு பிள்ளை பெருக்காதுங்கிறது அவரோட நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கைக்கு எதிராக அவர் தேவனுடைய வாக்கு பிடிச்சார். இல்லை யாரு கொடுக்குவாருன்னா கொடுத்துட்டாரு. இப்படிதான் வாழ்க்கையில எது இருக்குதோ நமக்கு விரோதமான காரியம், அதுக்கு விரோதமான நம்பிக்கை கடவுளோட ப்ராமிஸ் எடுத்துன்னு நம்ம போடணுவாங்க. Praise God. அப்போ நீங்க அந்த விடுதலையை பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ரோமன்ஸ் 7வது அதிகாரம் 18 எழுதிக்கோங்க வசனங்க. ஒரு வாரமா கொடுக்குற வசனம், வாரம் எல்லாம் ஒர்க் ஷாப் ஃபாலோ பண்றவங்க மற்றவங்களும் தான் படிக்கணும். அதுதான் உங்களை ஆக்கியபைடா வைக்கும் அவனுடைய வார்த்தைக்குள்ள. Praise God. அப்போ கலாத்தியர் ரோமன் 7:18, Galatians 6:14. Galatians சொல்லி படிமா. இப்போ Galatians 6:14. We have nothing to talk about ourselves. நம்ம பத்தி, நானுங்கிறதுக்கு பத்தி நம்மளால போஸ்ட் பண்றதுங்க ஒண்ணுமே இல்லை. நான் பண்றேன், நான் படிச்சுட்டேன், நான் இவ்வளோ படிக்கிறேன், நான் ப்ரீச் பண்றேன், இதெல்லாம் இல்லை. கலாத்தியர் 6:14 படிமா. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஆமென். ஹல்லேலூயா. சிலுவை வார்த்தை ஆண்டவர் பத்தி மற்றும் பேசுறதா நமக்கு நம்ம இங்க இருக்குது. அதை தவிர என்னை பத்தி பேசிக்கிறதுக்கும் மேன்மை பாராதுக்கும் ப்ரைட்ல இருக்கிறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. வசனம் அழகா சொல்லுது. ஸோ உங்களை நீங்க பார்க்காதீங்க, என்ன நான் பார்க்கறேன். டோன்ட் see yourself. உங்களை பார்க்காதீங்க. அதை விட தேவன் உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறார், பர்பஸ் என்ன, what God can accomplish in you. தேவன் உங்களுக்குள்ள என்ன பரிபூர்ணமாக்க முடியும் அதை பார்க்கலாம். எனக்கு என்ன செய்ய முடியும், நான் என்ன பண்றேன், நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் படிக்குவேன், நான் பைபிள் பண்ணுவேன், நான் வேலை செய்வேன், நானுங்கிறத விட்டுட்டு தேவனின் வாழ்க்கையில எனக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என்ன பர்பஸ் இருக்கு, what God has kept for me. அந்த பர்பஸ் என்ன அந்த பர்பஸ், what is that purpose. அதை நீங்க பார்க்கும்போது நீங்க என்ன நடக்குவீங்கன்னா, நீங்க 2ஆம் கணவன் இயேசு கிறிஸ்துவோட யுனைட் ஆக ஆரம்பிக்குவீங்க. நீங்க இயேசு உங்களுக்குள்ள என்ன வைத்திருக்கிறாரு, அவர் உங்களுக்கு என்ன சித்தம் வைத்திருக்காரு, உங்களுக்கு ஹெல்த் வச்சிருக்காரு, ஃபினான்ஸ் வச்சிருக்காரு, உங்களுக்கு ரிச்னஸ் வச்சிருக்காரு, உங்களுக்கு அவருடைய சித்தம் போல் நடுக்க வச்சிருக்காரு, வார்த்தை வெளிப்பாடு கொடுக்குற ஞானம் வைத்திருக்கிறாரு. அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்க யார் கூட இணைக்கப்படுறீங்களா? நான், ஏன் வேலை, ஏன் காசு, ஏன் குடும்பம், என்னுடைய நோவு, ஏன் ரிச்னஸ், நான் தான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க யார் கூட இணைக்கப்படுறீங்க? ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கூட, உலகத்திற்கூட, flesh, மாம்சத்துக்கு. Praise God. Hallelujah. So how does a righteous man look like? நான் first workshopல எடுத்தேன். நீதிமான் எப்படி காணப்படுகிறார்? நீ ஃபர்ஸ்ட் ஒர்க்ஷாப் வந்தல்லமா, நீதிமான் எப்படி காணப்படுகிறார்? நான் எல்லா வசனமும் இப்போ நான் வேற வசனம் கொடுப்பேன், நீங்க நோட் பண்ணிக்கணும். இதை போய் நீங்க வீட்டில் இந்த வாரம்லாம் நிறைய இருக்குது படிக்கணும். Praise God. டெய்லி ஒரு வசனம் எடுத்து தியானிக்க போறீங்க. இது ஓகே, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எழுதணும். ஏன் எழுத சொல்றோம்னா, அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். நீ வெறும் சும்மா கேட்கறதுனால நான் அந்த மாதிரி கேட்டேன்னா நான் ஒண்ணுமே எனக்கு வராது, நான் இதுதான் வெளியே போகும்போது மறந்துடுச்சு, அவ்வளோதான், வாஷ் அவுட். நீ எப்போ கையை வச்சு எழுதுறியோ, எதுக்கு ஸ்கூல்ல நம்மள காம்போசிஷன் எழுத சொல்றாங்க, எதுக்கு எழுதுன்றாங்க, அதே தான். அப்போதான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் பை ஹார்ட்ன்றாங்க. அது என்ன பை ஹார்ட் சொல்லுங்க, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகுறது தான். நம்ம ரொம்ப பிரில்லியன்ட் மாதிரி வேற உட்காந்து எழுந்து போனோம்னா கண்டிப்பா அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. Praise God. Hallelujah. எல்லாரும் எழுதிருக்கீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் Proverbs 28:1. எல்லாத்துலயுமே உங்களை நீங்க பிக்சரா பாருங்க, எல்லாத்துலயுமே உங்களையா பாருங்க. அந்த மலை இருந்தா நீ அங்க, அதாவது ரம்யா நீ அந்த மலையா பார்க்கலாம், அந்த மலை போல நஷ்டம், ஜாய் அந்த மலை போல நஷ்டம். அப்போ ஒன்னொன்னு பார்க்கணும், உங்களை நீங்க பிக்சரா பாருங்களேன், நீங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுங்க, ஹெல்தியா ஃபீல், எது பார்த்தா நீங்க பேசலாம். இது என்ன பேசுனா, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். Praise God. The new hope of glory. மகிமையின் நம்பிக்கை யாருக்குள்ள இருக்கிறது? உங்களுக்குள்ளவோ எனக்குள்ளவோ. 2 மைண்ட் இருக்கு, 2 minds. அதாவது ஃபோக்கஸ்டு மைண்ட் ஒன்று, இன்டெலெக்சுவல் ஃபோக்கஸ்டு மைண்ட் ஒன்று, சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்று, உள்மனது ஒன்று. ஃபோக்கஸ்டு இப்போ நீங்கள் படிச்சுக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஃபோக்கஸ்டு மைண்ட். சப்கான்ஷியஸ் எதெல்லாம் போய் உள்ள உட்காருது, நல்லது கெட்டதெல்லாம் உள்ள உட்காருது, உள்மனது, அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ நீங்க மாத்திரம் ஃபோக்கஸ்டு மைண்ட்ல உட்கார்ந்து நீங்க தியானிக்காம ஆயிட்டீங்கன்னா, உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனை, பிரச்சனை, ப்ராப்ளம் எல்லாமே இங்க இல்ல, உள்மனதுல போய் உட்காந்துரும்.
ஸோ இந்த மைண்டுக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா வார்த்தையில இந்த மைண்ட் நல்லபடியா அமைதியா இருக்கும் உங்க சொல்ற பேச்சு கேட்டு. ஆனா இந்த மைண்ட் நீங்க ஃபோக்கஸ்டா நீங்க வார்த்தை படிக்காம ஃபோக்கஸ் பண்ணாம தியானிக்காம இருந்துட்டீங்கன்னா, டே அண்ட் நைட் மெடிடேட் பண்ணாம இருந்துட்டீங்கன்னா, உலகம் எல்லாம் ஏன்னா உங்களுக்கு கொடுக்க முடியுமோ நிம்மதிக்கு எடுக்க எல்லாமே இங்க ஸ்டார்ட் ஆகும். இதை விட கிளியரா சொல்லி தர முடியாது. அப்போ நீங்க இன்னைக்கு என்ன பண்ணணும், உங்க ஃபோக்கஸ்டு மைண்டை நீங்க எப்பவுமே வார்த்தையில ஆக்கியூபை பண்ணுங்கன்ற வசனத்துல. அதாவது உட்காந்து படிச்சுனே இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலைல நீங்க கொஞ்ச நேரம் படிக்கிறீங்க, பட் ஃபுல் டே நீங்க என்ன கன்ஃபெஸ் பண்றீங்க, கீப் கன்ஃபெஸிங், கீப் டிக்ளேரிங். எந்த வேலை பண்ணாலும் மைண்ட்ல ஓடினே இருக்கட்டும் ஆண்டவர் தேங்க்ஸ் ஜீசஸ் அட்லீஸ்ட் சொல்ல நினைங்க. அட்லீஸ்ட் நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி, தேங்க்யூ ஜீசஸ். இது அட்லீஸ்ட் எனி டைம் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்போ சப்கான்ஷியஸ் மைண்ட் தேவையில்லாத காலத்துக்கு வேலை பண்ணாம இந்த நன்றி ஆண்டவரை நன்றி உள்ள இங்கே உட்காரும். அப்போ நீங்கள் எது உங்களுக்கு நெகட்டிவ் நடந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இல்லை ஆண்டவர் எனக்கு எல்லாமே செஞ்சுட்டாரு. அப்போ என்ன நடக்கும், நீங்கள் அதாவது நீங்கள் மாத்திரம் ஃபோக்கஸ்டாக இல்லைன்னா பை டிஃபால்ட் இந்த உலகத்தில் ஃபினான்ஸ், ஹெல்த்து, வேற என்ன இருக்குது, உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டு, ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டு எல்லாமே உங்களுடைய நேக்கட் ஐஸ்ல காணப்படும். ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்க்கறதுக்கு. பிரைஸ் காட், ஹalleluya. நம்ம எப்படி வாழ்றோமா, we live by faith not by sight. ஓகே, தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடக்கு. we live by faith not by sight. தரிசித்து பார்க்கறத வச்சு நம்ம நம்பி நடக்காம விசுவாசத்தில் நடக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். பிரைஸ் காட். அப்ப என்னன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், விசுவாசத்தில் நடக்கிறதுனா என்ன, தரிசித்து நடவாமல் விசுவாசத்தில் நடப்பதுனா என்ன, வாட் இஸ் த மீனிங் அப்படின்னாக்கா அஷூரன்ஸ், அதாவது வாக்கிங் இன் த அஷூரன்ஸ் ஆஃப் த ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்கு மேல நம்பிக்கை வைத்து நடப்பது. எப்படி நடக்கிறது, இப்போ பாரு நான் வந்து யூஸ்வலாக இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு விசுவாசமாக நடந்துன்னு இந்த வாரம்லாம் டக்குனு இப்போ ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, அந்த விசுவாசம் எங்கே போகுதுன்னு தெரியாது, அந்த பிரச்சனையை பேச ஆரம்பிச்சிருவோம், அந்த பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிச்சிருவோம், அதில் அவ்வளோ இன்வால்வ் ஆகிடுவோம். அப்போ எங்கே போச்சு உங்கள் அஷூரன்ஸ், ப்ராமிஸ் மேலே, அது ப்ராமிஸ் மேலே இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் எங்கே போச்சு? நல்லா பேசுகிறோம், வி வாக் பை ஃபேத் நாட் பை சைட் அப்படின்ட்டு, ஆனால் பிரச்சனை வரும்போது வி வாக் பை சைட் நாட் பை ஃபேத். நீ கண்ணில் பார்க்கறத தான் நடக்கிறத தவிர விசுவாசத்தில் இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம இன்னும் ஆழமாக உள்மனதில் நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங் ஆகல, நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் இன்னுமே வார்த்தையில் நம்ம ஸ்ட்ராங் ஆகல, நம்ம கண்ணில் பார்க்கறது தான் இன்னுமே நம்பிக்கையாக இருக்கும். ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணுங்க. We live by faith not by sight. இதில் நீங்கள் உட்காந்து இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, எதுலெல்லாம் நான் இன்னும் ஃபேத்தில் நடந்துக்கிற, பிரச்சனை வரும்போதோ இல்லை நடைமுறை வாழ்க்கையில நான் இன்னும் எப்படி நான் தரிசித்து வாழ்ந்துக்கிறேன், நீங்க வந்து எக்ஸாமின் பண்ணணும். உங்களை இன்னைக்கு உட்காந்து நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்துல, பேச ஒவ்வொரு காரியத்துல உட்காந்து எக்ஸாமின் பண்ண, ஆராய்ந்து பாருங்க. நான் உண்மையா இதுல எதுல நடந்துன்னு இருக்கிறேன், விசுவாசத்துல நடந்து இருக்கிறேன்னா இல்ல தரிசித்து நடந்துன்னு இருக்கிறேன்னா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் என் வார்த்தையை தியானிச்சு நிறு. அப்போ அதுபடி நடக்கிறது தான் விசுவாசம். இல்லைன்னா அது வந்து நம்ம தரிசித்து வேற கேட்டுட்டு விட்டுறது. அப்போ இன்னைக்கு உட்காந்து ஆராய்ந்து பாரு, நான் இருக்கிறேன் அந்த மாதிரி உண்மையா. Praise God, hallelujah. So important component of meditation, தியானத்தின் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா being still. என்ன தமிழ்ல என்ன சொல்றாங்க, be stillக்கு சும்மா இரு. சும்மா இருனா நல்லா படுத்து தூங்குறதும், ஆனா சும்மா இருக்க சொன்னாருன்னு ஒரு பக்கம் சும்மா உட்காந்து ஜாலியா டிவி பாக்குறதோ அப்படி இல்லை. சும்மா இரு. பேட்டில் இஸ் காட்ஸ், விக்டரி இஸ் காட். யுத்தமும் அவருடையது, விக்டரி இஸ் யுவர்ஸ், ஜெயமும் உங்களுடையது. அப்ப சும்மா இரு. சும்மா இருன்னு என்ன அர்த்தம், பீஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க சும்மா இருங்க, உங்களுடைய மைண்டுக்கு கர்த்தருடைய வார்த்தையால நீங்க வேலை செய்யுங்க. நீங்க இறங்கி எந்த காரியத்தை வேலை செய்யாதீங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தையில மட்டும் வேலை செய்யுங்க, மீதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். ஸோ முக்கியமான தியானத்தின் முக்கியமான பகுதி, முக்கியமான காம்பனன்ட் ஆஃப் மெடிடேஷன் இஸ் டு பி ஸ்டில். பி ஸ்டில்னா டு மெடிடேட் ஹிஸ் வேர்ட் ஆல் த டைம். பி ஸ்டில். நீங்க சும்மா இருங்க, எதுலையுமே இறங்கி நீங்களே டிசிஷன் எடுத்து இதுதான் எல்லாமே இப்படிதான் எல்லாமே நீங்களே டிசிஷன் எடுத்து போய் விழுந்துடாம ஆண்டவர் கையில கொடுத்துட்டு நீங்க சும்மா இருந்து அவரோட வார்த்தையை மாத்திரம் தியானிப்பது தான் பி ஸ்டில். சங்கீதம் 46:10 வசனம்ல இருக்கு. Psalms 46:10 எடுத்து படிமா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சும்மா இருந்து யார தெரிஞ்சுக்கணுமா, தேவனை, நான் தான் உன் தேவன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய ப்ராமிசஸ் மொத்தத்தையும் நீங்க நம்பணும். நான் சும்மா இருந்து ஆண்டவர் முடிச்சிட்டாருன்னா முடிச்சிட்டாரு தான் அப்படின்னு நீங்க நம்புறது தான் பீ ஸ்டில்.
என் தேவன் இருக்கிறாரு நீ நம்புறதுதான் பீ ஸ்டில். பீ ஸ்டில்னா வெறும் வார்த்தை தியானிச்சு அதுக்கப்புறம் பிரச்சனை யோசிப்பது அல்ல. பீ ஸ்டில் அண்ட் உன்னுடைய மைண்ட்ல என் தேவன் இருக்கிறார், எனக்காக என் தேவன் இருக்கிறார். ஐ நோ, எனக்கு தெரியும் எனக்கு ஒரு பெரிய தேவன் இருக்கிறாரு நீங்க தெரிந்து கொள்வதுதான். அவர் எல்லாமே முடிச்சிட்டாரு, இனி எனக்கு வந்து இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒண்ணு மேல தெரிந்து கொள்வதுதான் பீ ஸ்டில் அண்ட் நோ தட் that is know that I am your God. Praise God. Hallelujah. So நம்மளுடைய பாடி அண்ட் மைண்ட் இது ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பாடியும் நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகுதான், கனெக்டடா இருக்குதான். அதனால நம்ம பாருங்களேன், இப்போ பிளட் ப்ரெஷர் ஏன் ஏறுது சில பேருக்கு, எனக்கு ப்ரெஷர் ஏறிச்சு அப்படின்னு டென்ஷன். ஏன் டென்ஷன் ஆச்சு? ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு காரணத்துக்கு யோசி. அப்ப மைண்ட்ல நீ சிந்திச்சாக்கா உன்னுடைய பாடி கனெக்டா இருக்குதா, உடனே பாடியில பிரச்சனையை பாக்குறீங்களா? ஸோ பாடி அண்ட் மைண்ட் இஸ் கனெக்டட். அப்போ என்னன்னா பாடி வந்து உங்களால டச் பண்ண முடியும், ஆனா உங்களுடைய மைண்டை டச் பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதுதான் ஆக்டிவிட்டி. அப்போ நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் ஹைப்பர் ஆகுது பாருங்க. ஹைப்பர் ஆகும்போது என்ன பண்ண போறீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மைண்டும் பாடியும் கனெக்ட் ஆகிக்குது. உங்க பாடி ஹைப்பர் ஆகும்போது நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு சேர்ல அப்படியே அமைதியா உட்காந்து, எதுவுமே பேசக்கூடாது, சைலண்டா அமைதியா உட்காந்து அப்படியே காம் டவுன், உங்க பாடியை நீங்க செட்டில் டவுன் பண்ணு. பாடி செட்டில் டவுன். சரீரத்துக்கு பேசுங்க, பாடி செட்டில் டவுன். ஐ ஆம் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், நான் கிறிஸ்து உடலா இருக்கிற. செட்டில் டவுன், காம். சும்மா ஒண்ணுமே யோசிக்கலனா கூட சைலண்டா உட்காரம் கொஞ்ச நேரம். கண்ணை மூடும்போது அந்த மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படியே லோ லெவலுக்கு வந்து அப்படியே செட்டில் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இனிமே எந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு ஹைப்பர் ஆனால் உட்காரணும், அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் சைலண்டாக உட்காந்து பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக 5 minutes கழிச்சு நீங்களே நார்மல் பொசிஷனுக்கு வருவீங்க. அதுதான் பீ ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். தேவனை நீங்க நினைத்து கொள்ளுங்க, என் தேவன் எனக்காக. இதை பத்தி நான் பேச மாட்டேன். உங்களுக்கு யாருன்னா கோபம் விட்டுறாங்களா, எதுவுமே பேசாதீங்க. அவங்கள்ட்ட ப்ரூவ், நான் உண்மையா சொல்றேன், ஒரு மனுஷர்கிட்ட ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்களும் புரிஞ்சுக்கல போறது இல்லை, அதனால நமக்கு தான் டென்ஷன். புரிய வைக்க அது கடைசி ஆர்குமெண்டா போய் பிரச்சனையா போய் லாஸ்ட்ல டிப்ரெஷனா அழுந்து இருக்காங்க. அதனால எந்த மனுஷர்கிட்ட யாரா இருந்தாலும் புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க. ஆண்டவர் நமக்கு அதான் நோ தட் ஐ ஆம் காட். அவர் புரிய வைக்குவாரு, அவர் அமைதிப்படுத்துவாரு. அதுக்கப்புறம் நீங்க ஒன்று காம் ஆயிட்ட பிறகு திருப்பி சரி இப்ப எல்லாம் காமாயிசன நிதானமா தனக்குறாங்க, சும்மா பேசி பார்க்கலாம் சொல்லி பார்க்கலாம் போய் திருப்பியும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண திருப்பி அது ஆர்குமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அதனால சைலண்டா இருக்கிறது நல்லது. அண்ட் இன்னும் என்ன, ஆன கதையா பேசாதீங்க. எல்லாம் நார்மல் ஆயிட்ட பிறகு என்ன இந்த அடி பண்ணியே அந்த மாதிரி ஆன கதையை பேசுறது ஸ்டாப் பண்ணுங்க. அது ஒன்று நடக்கவே இல்லை. ஆண்டவர் வந்து உங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்ட பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நீ அப்படி பண்ணியே அப்படின்னு சொல்றாரா? அந்த மாதிரி ஒன்று ஆவாத்த மாதிரி ஒரு வைப்ஸ் அவுட், வசனத்துல இருக்குது யூ வைப்ஸ் அவுட் எவ்ரிதிங். அந்த மாதிரி நீங்களும் வைப் அவுட் பண்ணி ஒன்று நடக்கவே இல்லை அப்படி இருந்துடணும் உடனே. அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. அதனால ஒரு சிட் டவுன், காம் யூர் செல்ஃப், அந்த மாதிரி நிதானித்து வாங்க, பண்ணி பாருங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணி பாருங்க. அதாவது ஐ வாண்ட் டு பி ஸ்டில், நான் அமைதியாக இருக்கிறேன், என் தேவனை நான் பார்க்க போகிறேன், நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆவீங்க. பிரைஸ் காட். அது ஆகாத வரைக்கும் இன்னும் நீங்கள் பேபியா பால் குடிக்கிற பிள்ளைகளாக தான் இருக்கிறீங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதனால என்னன்னா பை சாய்ஸா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒரு சாய்ஸா நீங்களே உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. நீங்களே அதாவது யாரோ பண்ணாங்க, யாரோ எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இல்லை பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தேவன் வந்து எனக்கு ரீப்ரோக்ராம் பண்ண ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியல. ஆனா தேவன் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ண போறது இல்லை. அவர் ஆல்ரெடி எல்லாமே கொடுத்து முடிச்சிட்டாரு. நம்ம தான் ரீப்ரோக்ராம் பண்ணோம். ஒருத்தர் ரீப்ரோக்ராம் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு எல்லாருமே பர்ஃபெக்டா இருந்திருப்போம். தேவன் நம்மளை ரீப்ரோக்ராம் பண்ண மாட்டாரு. நம்ம திருப்பி சீரமைக்கவோ மாத்தி அமைக்கவோ மைண்ட் கான்சியஸ் எல்லாம் மாற்ற மாட்டாரு. அவர் ஆல்ரெடி எல்லாம் முடிச்சிட்டாரு. நம்ம தான் அவருடைய வார்த்தையை எடுத்து நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணணும். சாய்ஸ் இஸ் யோர்ஸ். அப்படி நீங்க ரீப்ரோக்ராம் பண்ணலன்னா, நான் வாரம் சொல்றது தான், நீங்க சப்கான்சியஸ் மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணல வார்த்தை இல்லைன்னு சொன்னா, இந்த உலகம், இந்த தாட்ஸ், பிரச்சனைங்கோ யாருன்னா நம்ம நல்லா தான் போயின்னு இருப்போம், நல்லா போயின்கடான்னு இருக்கும். திடீர்னு யாருன்னா நடுவில் வந்து மாட்டிக்குவாங்க. நீ ஏன் அப்படி பண்ண, நீ ஏன் இப்படி பண்ண, ஏன்னா அப்போ நம்ம என்ன பண்ணோம், சிட் டவுன், ஸ்டே காம். அப்படி நீங்க கர்த்தருடைய வார்த்தை நீங்க கற்றுக்கொள்றத நீங்க அப்படி பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ். நீங்களும் அதுக்குள்ள விழுந்து கிரீப்பர்ஸை போல நானும் இயேசுவை மாட்டாம நானும் அந்த பிரச்சனையை மாட்டிக்கணும்னு வைங்க, அப்பதான் பிரச்சனை.
அங்கங்கே விட்டுடணும். கர்த்தரோட வார்த்தை கத்துன்னு அங்கங்க ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் அதாச்சும் நீங்க ப்ரோக்ராம் பண்ணணும். இல்லைன்னா இந்த உலகம் அந்த மனுஷருங்க அந்த பிரச்சனையை உங்களை ப்ரோக்ராம் பண்ணிடும். ப்ரோக்ராம் பண்ணி உலக பிரகாரமா உங்களுக்கு பில்ல ஆரம்பிக்கும். அப்போ எவ்வளோ நாளாக இப்போ ஒர்க் ஷாப் பண்ணிருக்கிறோம். ஒரு சின்ன விஷயத்தால தடுக்கிறேன் எவ்வளோ அது ஒரு இது. இட்ஸ் ஓகே. ஆண்டர் சொல்ல திரும்பி நீ ரீப்ரோக்ராம் பண்ணலாம். தேர் இஸ் ஆல்வேஸ் another சான்ஸ். அப்போ இன்னொரு சான்ஸ்க்கு வந்து திருப்பி பையனே இருக்கக்கூடாது, தப்பு. அப்படி இல்லை, இன்னொரு சான்ஸ் ரீப்ரோக்ராம் பண்ணி திருப்பியோ விழக்கூடாது. அப்போ நீ என்ன பண்ண, இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் வேர்டில். இன்னும் நம்ம நிறைய டைம் நினச்சிக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், வேர்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோம், நம்ம நினச்சிக்கிறோம். அதுதான் க்ரூக்கெட் ஹார்ட். நம்மளே ஏமாத்திக்கிறோம் நம்மளை. எனக்கு இன்னும் தெரியல, பிகாஸ் அது ஆண்டு சொல்ல ஆவியில் எளிமை இருப்பவன் பாக்கியவான். பி புவர் இன் த ஸ்பிரிட், பிளஸ்ட் ஆர் யூ இஸ் புவர் இன் த ஸ்பிரிட். நீ இன்னும் கற்றுக்கணும் நினைக்கும் போது ஆண்டவர் இன்னும் ஞானத்தை கொடுப்பார். பிரைஸ் காட். ஸோ அப்போ என்னன்னா, இது கடைசியாக நான் இந்த 4th மெடிடேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது இன்ட்ரோ மாத்திரம் கொடுத்துறேன். ஸோ அப்போது என்னென்னா, நீங்கள் எல்லாருமே எப்படின்னா நீங்களே சாய்ஸில் ப்ரோக்ராம் பண்ணுங்க. எவ்ரிடே ஆக்ஷன் ப்ரோசஸ். ஒரு நாள் இல்லை இது. இன்னைக்கு வந்து உற்சாகமாக கேட்டால் இன்னைக்கு ஃபுல் டே ஃப்ரீயாக இருக்கிறீங்க, ஓகே, நாலேருந்து வேலை அப்படி இப்படிங்கிறதுனால நம்ம வந்து பிஸி ஆகிட்டோம் லைஃப்பில் இருந்துச்சுன்னா அந்த உலகம் நம்மளை ப்ரோக்ராம் பண்ணினே தான் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். எவ்ரிடே ஒரு ப்ரோசஸ். நானும் வேலைக்கு போகிறேன், ஆனால் ஐ கண்டினியூ டு ப்ரோக்ராம் மை செல்ஃப். நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ண, ஐ கண்டினியூ டு கீப் ப்ரோக்ராமிங் மை செல்ஃப். அப்பப்போ ப்ரோக்ராம் பண்ணினே இருக்கிறேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக வாழ முடியாது நல்லபடியாக. ப்ரைஸ் காட். அப்போ என்னன்னா, உங்களுடைய ஹார்ட்டை வந்து நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஹார்ட்டை நீங்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க, ஹார்ட் நான் சொல்லிங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. ப்ரைஸ் காட். பாருங்களேன், அதாவது நான் வந்து கடந்த ஒரு 4வது வாரம் இது நான் வந்து எப்படி கற்றுக் கொடுத்துக்கிறேன்னா, எப்படி உங்களுடைய புதிய சாயல், புதிய இமேஜ், நியூ இமேஜை நீங்கள் வந்து தரித்து கொள்வது, ஹவு டு கிரியேட் அ நியூ இமேஜ், எப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையால் எப்படி உங்களுடைய புதிய சாயல் நீங்கள் தரித்து கொள்ளலாங்கிறத நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம் இல்லையா. பிரைஸ் காட். அப்போ பர்பஸ் ஆஃப் ஒர்க் ஷாப் என்ன, இந்த ஒர்க் ஷாப்போடைய பர்பஸ் என்ன, இந்த ஒர்க் ஷாப் எதுக்காக நடத்துகிறோம், என்ன பர்பஸ், என்னதுக்குன்னா டு ரீப்ரோக்ராம் த சப்கான்ஷியஸ் மைண்ட். பாருங்க, வாரம் நான் வந்து ஒரு ஏப்ரஹாம் ஜோசப்னு ஸ்டோரிஸ் எடுத்து வந்து ஜாலியாக சொல்கிறேன். ஸ்டோரி சொல்கிறனால சில பேர் பிடிக்குது. இன்னைக்கு தான் நல்லா இருந்துச்சு உங்கள் ப்ரீச்சிங், இன்னைக்கு தான் இவ்வளோ நாள் இன்னைக்கு தான் நல்லா இருந்துச்சுன்னு வாங்க நான் ஸ்டோரியாக சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் வாழ்க்கை அந்த நேரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பட் வாழ்க்கை எப்படி மாறுது. அதனால இந்த ஒர்க் ஷாப் பர்பஸே உங்களை இது ரீப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்கள் தினசரி 1 hour பைபிள் படித்தா தான் உங்களுக்கு மைண்ட் நல்லாக்கும் அப்படியெல்லாம் இல்லை. எனி டைம் பைபிள் உங்களுக்கு மைண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா எனி டைம் வார்த்தை ஓடினே இருக்குது உங்களுக்குள்ள. அப்படி மாறிடுவீங்க இந்த ஒர்க் ஷாப் முடிக்கிறதுக்குள்ள. ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான். பிரைஸ் காட். அப்போ என்ன பர்பஸ் ஆஃப் ஒர்க் ஷாப் இஸ் டு ரீப்ரோக்ராம் தி சப்கான்ஷியஸ். Proverbs 23:7. For as he thinks in his heart, so he is. படிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். Praise God. போதும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் லைஃப், அவன் நடந்துக்கிற காரியத்தை புரிஞ்சுக்கலாம். அதுதான் உங்க வாழ்க்கை. உங்க இதயத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்களோ, உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ, நான் கொடுக்குற கரமாக்க உங்க இதயத்துல இருந்தீங்கன்னா நான் கண்ணில் பார்க்க நீங்க கொடுத்துனே இருக்கிறது. ஓகே, நான் செல்ஃபிஷா எனக்கு மட்டும் வச்சுன்னு இருக்கிறேன்னா அப்போ நான் இப்போ நம்ம சொல்றோம் சில பேர், ஐயோ இவங்களா ₹1 வராது கஞ்சூஸ் சொல்றோமா, ஏன்னா அவங்க இதயம் அப்படிக்கிறது. இதயத்துல ஸ்ட்ராங் நினைச்சுன்னா என்ன காரணம், கண்ணில் பார்த்தாலும் வெளியில ஜாலியா நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். ஏன்னா நான் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன். இதயத்துல நான் உன்னை வந்து ரொம்ப சோர்வா நோவா பார்த்தேன்னா, இல்லை நான் கடவுங்காரு நீ உங்க இதயத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஐ எம் டெட்டர் அப்படின்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வெளிப்பாடும் அப்படித்தாங்க எப்பவுமே குடுன்னு இருக்கும். ஸோ இதயத்துல நீ எப்படி ஃபிக்ஸ் பண்றியோ ஒன்று உன்னை எப்படி நினைக்கிறோ. ஸோ இங்க வந்து கடவுள் உன்னை எப்படி பார்க்கறதில்ல, ஹவு டு யூ லுக் யோர் செல்ஃப், நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க, ரிச்சா, ஹெல்தியா, ஸ்ட்ராங்கா, அனாயிண்டடா, இப்படி நீங்க உங்களை பார்த்தனா அபிஷேகப்பட்டவர். ஏன் அபிஷேகப்பட்டவர், எனக்கு அபிஷேகம் வருது பாரு, அங்க போனா அப்படிலாம் இல்லை. இதுக்கு மேல் எந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்காது. எந்த அபிஷேகமோ இவங்க வந்துட்டா அபிஷேகம், இவர் அபிஷேகப்பட்டவர். அப்ப நான் யாரு, நீங்க யாரு? அபிஷேகப்பட்டது யாருன்னா இயேசு கிறிஸ்து மாற்றமே. அபிஷேகம் இதுக்கு மேல்ட்டு வர்றதுக்கு இல்லை. எங்க போனா அங்க நல்ல அபிஷேகமா இருந்துச்சு, அதுக்கப்புறம் எங்க போச்சு அபிஷேகம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒருத்தர் வர வரைக்கும் அவங்க அபிஷேகம் இல்லையா. அபிஷேகப்பட்டவர் ஒரே ஒரு கிரைஸ்ட்க்கு என்ன அர்த்தம், த அனாயிண்டட் ஒன், அபிஷேகப்பட்டவர்.
கிரைஸ்ட். அந்த அபிஷேகப்பட்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க யார் இப்போ? அவ்வளோதான். இதுக்கு மேல அபிஷேகம் வர்றதுக்கோ கொட்டுறதுக்கோ ஊத்துறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. யூ ஆர் ஆல்ரெடி அனாயிண்டட். இதை ஃபர்ஸ்ட் உங்க ஹார்ட் அக்செப்ட் பண்ணும். அனாயிண்ட் அபிஷேகம் இஸ் அனாயிண்டிங், ஆசீர்வாதம். ஸோ அப்போ என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும். உங்களோட சப்கான்ஷியஸ் இதுதான் உங்களோட சப்கான்ஷியஸ் ப்ரீ ப்ரோக்ராம் பண்றது. உங்க இதையே நம்பணும். அவங்க அபிஷேகப்பட்டவங்க வந்துக்கிறாங்களா, அப்போ நான் யாரு? அந்த கான்செப்ட்ல மூவ் ஆயிட்டு நான் அபிஷேகப்பட்டவ, நீங்க அபிஷேகப்பட்டவங்க. நீங்களும் கை வச்சா குணமாகும். ஐயோ அவர் வந்து கை வச்சாருன்னா அப்படியே உள்ளூராங்க பின்னாடி வரைக்கும். நீங்க யார் அப்போ? ஏன் நீங்க உங்களை நம்பாததுனாலதான் இன்னும் நான் கை வச்சா குணமாகுமா? நீங்களா கை வைக்கிறீங்க. அபிஷேகப்பட்ட இயேசு கிறிஸ்துல கை வைக்கிறாரு உங்களுக்குள்ள இருந்து. அந்த நம்பிக்கை இது ரீப்ரோக்ராம் பண்ணுங்க உங்க ஹார்ட்டை. நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் எப்படி ஹவு டு ரீப்ரோக்ராம் நான் காமிச்சு கொடுக்குறேன். அவங்க ஏன் கை தொட்ட உடனே விழுறாங்கன்னு சொன்னா அவங்க ஆண்டோட வார்த்தை இருவம் தியானிக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி தியானிச்சு நீ போய் கை வைக்கும் போது, அதாவது நீங்க தியானிச்சு தான் வைக்கணும், இல்லை நம்பிக்கை வந்தாலே போதும். இப்போ அவர் என்ன சொல்றாரு? மார்க் 16:14 என்ன சொல்றாரு? நீங்க கை வச்சா நோய் ஓடும், பேய் ஓடும், அந்நிய பாஷை பேசுவீங்க இருக்குதா, பாம்பு பாய்சனே குடிச்சாலும் சொல்ற. அப்போ அது வேற அவங்களுக்கு தானா, வேற எனக்கு தானா, வேற சில பேருக்கு தானா? எல்லாருக்குமே. ஏன் ஆனா நடக்க மாட்டேங்குது? உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு அது முடியாதுன்னு நீங்க நினைக்கிறதுனால. நீங்க செட் பண்ணுங்க, உங்களுடைய ஹார்ட்டை ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. என்னாலையும் முடியும். யாருனால? கிறிஸ்துவனால. பிரைஸ் காட். கிறிஸ்துனால எல்லாவற்றையும், அவர் பலத்தின எல்லாவற்றையும் என்னாலும் கூடும். எஸ், நீ கை வச்சாலும் நான் நோனாலும், நீ கை வச்சாலும் பேயோடும். ஓகே, அப்போ நீங்கள் ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ அதாவது ரீப்ரோக்ராம் பண்ணுங்க. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. அப்போ நானும் அபிஷேகப்பட்டவதா, எனக்குள்ள நிரம்பி இருக்கு அவரோட ரத்தம், அவரோட மாம்சம், அபிஷேகம் எல்லாமே அப்படின்னு ரீப்ரோக்ராம். நானும் பவர்ஃபுல் தான், ஏன்னா பவர்ஃபுல்லான தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருந்தா எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தாச்சு, ஆல்ரெடி உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க இதை சொன்னா அது நடக்கும். பைபிள் எந்த ப்ராமிஸ் வேணும், இது என்னது எடுத்துக்கோ, அவ்வளவுதான். பிகாஸ் யார் உங்களுக்குள்ள இருக்கிறது? இயேசு கிறிஸ்து. கூடாதது ஒன்றுமே இல்லை. பிரைஸ் காட். ஹalleluya. thank you Jesus. அப்போ உங்களோட இதயத்துல நீங்க எப்படி அமைக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையா மாறும். ஸோ இது நம்ம வாழ்க்கையில இதை நம்ம சேஞ்ச் பண்ண when we begin to change this image inside, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இமேஜ், என்னால முடியாது, எனக்கு கஷ்டம், பஞ்சம், நோவுங்கிற இமேஜை மாத்திட்டு அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, என்னால எல்லாம் முடியும், நான் ஸ்ட்ராங், நான் ரிச், நான் அனாயிண்டட், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீங்க சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட லைஃப் அவுட் சைட் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங். உள்ள நீங்க சேஞ்ச் பண்ணணும். அப்பதான் வெளியில சேஞ்ச். அவர் ஹெல்த் இருக்கலாம், ஃபினான்ஸ் இருக்கலாம், எவ்ரிதிங் வில் பிகின் டு அலைன் இட் செல்ஃப். எல்லாமே அப்படியே மாற ஆரம்பிக்கும். எல்லாமே வார்த்தையின் பிரகாரம் உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நியூ இமேஜ் நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுடைய புதிய அந்த சாயல்ல சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அலைன் வார்த்தை உங்களுடைய சாயல் ஒன்னா மாற ஆரம்பிக்கும், சேஞ்ச் பார்க்க ஆரம்பிக்கும். அதுதான் கடைசி அந்த ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். என்னது? ஆத்மா செழிப்பது போல் எல்லாவற்றையும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட். as soul prospers, everything, அதுல என்ன இருக்குதுன்னா வசனம், you will prosper and in good health. அங்க சொல்லல நீங்க ப்ராஸ்பர் ஆவீங்க, நீங்க இவ்வளவு வேலை பண்ணி முன்னுக்கு வருவீங்க, இல்ல நீங்க உங்க ஆத்மா செழிப்பது போல் நல்ல மாத்திரை மருந்து போட்டு உங்க ஹெல்த்தியா ஆவீங்க, ஆத்மா செழிப்பது போல் நல்ல விட்டமின் ஃபுட்டா சாப்பிட்டு நீங்க செழிப்பாவீங்க. இருக்கலாம்ல வசனத்துல? அப்படி இருக்கா வசனத்துல? அப்ப என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்றதுனாலயோ, நீ புசிக்கிறதுனாலயோ, நீ விட்டமின்ஸ் எடுக்கிறதுனாலயோ, நல்லா அந்த ஃபுட் இந்த ஃபுட் இந்த மெடிசன்ஸ் எடுக்கிறதுனாலயோ உங்களுடைய சரீரம் ஹெல்த்ல வராது. மேபி வரலாம், பட் அதுக்கு எல்லாத்துக்கும் டைம் லிமிட் இருக்குது, எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஆனா உன்னுடைய சரீரம் பெர்மனண்டா அப்படியே நித்தியமா நல்ல ஹெல்த், சாவர வரைக்கும் குட் ஹெல்த்ல இருக்கணும்னா உனக்குள்ள ஃபர்ஸ்ட் மாறணும். ஆத்மா செழிப்பது போல். ஆத்மா எப்படி செழிக்கும்? கர்த்தருடைய வார்த்தைனால. நீங்க அந்த ரீப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுடைய சாயலை நீங்க சேஞ்ச் பண்ண, உங்களுக்குள்ள ரீப்ரோக்ராம் நீங்க பண்ணும்போது உள்ள செழிக்க உங்க ஆத்மா செழிக்க ஆட்டோமேட்டிக்கா ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஹெல்த் அந்த வசனத்துல இருக்குது இல்லையா? 1 யோவான் 1:2 வசனத்துல இருக்குது. 3 யோவான் 1:2 இருக்குது. உன் ஆத்மா செழிப்பது போல் எல்லாவற்றும் செழித்து நீ நல்ல ஹெல்த்லயும் இன் குட் ஹெல்த். ஏன் அந்த ஹெல்த் யூஸ் பண்றாரு அவர் அங்க?
விச் மீன்ஸ் ஹெல்த் வந்து மெடிசன்னாலேயோ நல்ல ஃபுட்னாலேயோ இல்லை, ஆண்டோடைய வார்த்தையில மட்டும்தான் உங்களால ஹெல்தியா இருக்க முடியும். பிரைஸ் காட். ஏன் மெடிசன்ஸ் எல்லாம் இருந்து கூட நிறைய பேர் கடைசியில ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ண மாட்டாரா ஆண்டவர்னு ஓடுறாங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? இட்டர்னிட்டிக்கு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் நம்மளுடைய ஹெல்த்தா வைக்க முடியும். பிரைஸ் காட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் மெடிடேஷன் 4 எடுக்கவே இல்லை, வர பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆக்டிவிட்டி என்ன விஷயம் ஹைப்பரா ஃபீல் பண்ணாலும் உட்கார்ந்து உங்களை நீங்க ஸ்டில் பண்ணணும். பி ஸ்டில், பி காம். அப்படி இருந்து நீங்க உங்களுடைய சேஞ்ச் ஹார்ட், நீங்க எதெல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அதை நீங்க ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கும். நான் திரும்பவும் நான் ரீஐட்ரேட் பண்றேன், ஒருவேளை நீங்க இந்த 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 வார்த்தையினால உங்க இதயத்தை சேஞ்ச் பண்ண நினைக்கல, ரீப்ரோக்ராம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இந்த உலகம் கொடுக்கக்கூடிய எல்லா பிரச்சனை போராட்டம் உங்களை என்ன பண்ணும்? ப்ரோக்ராம். பிரைஸ் காட். ஹalleluya. எழுந்து நிற்கலாம். Thank you Jesus.